உலகளாவிய வர்த்தகம் கடினமாக இருக்கும் நேரத்தில் பிரித்தானியா அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை ஆதரித்து வருகிறது. இந்தியாவின் இந்த கரிசனைக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் சகல பொருட்களுக்கு 30% பரஸ்பர தீர்வை வரியை விதித்துள்ளார். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரி நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட செய்யும் நோக்கில் ஆடை உற்பத்தி உட்பட ஏனைய பொருட்களை வரியின்றி இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக பிரித்தானியா அறிவித்துள்ளது. பிரித்தானியாவின் இந்த தீர்மானம் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதனை தெரிவித்துள்ளார். அதில் அவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது, உலகளாவிய வர்த்தகம் கடினமாக இருக்கும் நேரத்தில் பிரித்தானியா அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளை ஆதரித்து வருகிறது. பிரித்தானியாவின் இந்த கரிசனைக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் வர்த்தக திட்டத்தின் கீழ் பிரித்தானியா அதன் மூல விதிகளை தளர்த்தியுள்ளது. இதன் பொருள் பல்வேறு துறைகள் ஏற்றுமதி செய்வதற்கும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் அந்நிய செலாவணி வரவை அதிகரிப்பதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளன என்பதாகும். நாம் இதை பயன்படுத்தி கொண்டு மிகவும் தேவையான வர்த்தக வெற்றியை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும். இலங்கை உட்பட அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் இருந்து இறக்குமதிகளை எளிதாக்குவதற்கு திருத்தப்பட்ட வரி திட்டத்தை பிரித்தானியா வெளியிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர் ஸ்தானிகராகவும் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஆடை போன்றனவற்றை வரியின்றி இறக்குமதி செய்ய பிரித்தானியா தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.